ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து தியானிக்கலாம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். இதற்கு எதிர்ப்பாக சத்துரு சமாதானத்தை கெடுப்பதற்காக அநேக காரியங்களை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிறான். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய வேலை சாத்தானுக்குரியது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களிடத்திலும் அவனுடைய காரியங்கள் சமாதானத்துக்கு விரோதமான காரியங்களை செய்வான். ஆனால் அதை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்காக நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாக இந்த பூமியில் வந்தார். ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் பிறந்தபோது சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆண்டவர் நம்மை இந்த சிலுவையில் பாடுகளை பட்டு உயிர்த்தெழுந்தவுடன் அவர் விண்ணுலகத்துக்கு செல்லும் போதும் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பதற்காக தான் அவர் வந்தார். சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் அளிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதன் பிறகு இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கப்படுவார். சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து தேவனோடு கூட இணைந்து நீங்கள் சாத்தானை என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் கால்களில் ஒவ்வொரு மனிதனுடைய கால்களின் கீழே அவனை நசுக்கி போடுவதற்கு உங்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை எந்த மனிதன் பயன்படுத்தி சாத்தானை மேற்கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். சீக்கிரமாய் உங்களிடத்துல வந்து சாத்தானை ஜெயிப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் சத்ருவின் வருகிற போராட்டங்களை மேற்கொண்டு ஜெயமெடுக்க தேவன் நம்மோடு கூட, சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய கால்களின் கீழே சாத்தானை நம்மை கொண்டு நமக்கு அதிகாரத்தை கொடுத்து தேவன் நம்மை சாத்தானை மேற்கொள்ளும்படியாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னும் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடனே கூட இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய கிருபையும் நம்மோடு கூட இருக்கிறது. அதனால் ஒருபோதும் எந்த மனிதர்களும் சாத்தானை குறித்து கலங்க தேவையில்லை. அவன் கொடுக்கிற பிரச்சனை குறித்து, போராட்டங்களை குறித்து, அநேக காரியங்களை குறித்து மனிதர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சமாதானத்தின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் சத்துருவை மேற்கொள்வதற்கு அவர் எனக்கு உதவி செய்கிறார். நான் சாத்தானை என் கால்களின் கீழே நான் மிதித்து போடுவேன் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி சாத்தானை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போகாது. உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா சத்துருக்களையும் உங்களால் மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கிருபை அளிக்கிறார். அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஒருபோதும் நீங்கள் கலங்காதீர்கள், பயந்து போகாதீர்கள். சாத்தானை மேற்கொள்வோம், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. கண்களை முடிச்சு விக்கலாங்கள். அன்பு தகப்படே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தி இந்த புதிய நாளிலே நீ சமாதானத்தின் தேவனாய் எங்களிடத்தில் நீ இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சாத்தானை நீ ஜெயித்து நாங்களும் சாத்தானை ஜெயிக்கும்படியாக எங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்ருவின் போராட்டங்களையும் அவர்கள் உண்மை கொண்டு
நம்ம கால்களால் அவனை மிதித்து அவனை நசுக்கி போடும்படியாக நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை மேற்கொள்ள ஜெயமெடுக்க வெற்றியடைய நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.